ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, கஷ்டப்படுறவன் சிரிக்க மாட்டான், சிரிக்கிறவன் கஷ்டப்பட மாட்டான். கஷ்டத்துலேயும் எவன் சிரிக்கிறானோ அவன் யாரையுமே ஏமாற்ற மாட்டான். உண்மையாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்ட் தானே? பணம் வந்துருச்சுன்னு ஆடவும் கூடாது, கஷ்டம் வந்துருச்சுன்னு வாடவும் கூடாது. நம்மளை விட்டுட்டு போனவங்கள தேடவும் கூடாது, கஷ்டத்தில் உதவுனவங்களை மறக்கவும் கூடாது, நமக்கு துரோகம் பண்ணவங்களை மன்னிக்கவே கூடாது. அப்படி தானே? கரெக்ட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏமா பிரியா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக வந்துட்டுருக்க? மேலே போய் தக்காளி கேட்டேங்க, இல்லைன்னு சொன்னாங்க. கீழே கேட்டேன், தக்காளி கேட்டேன், அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து வீட்டில் போய் தக்காளி கேட்டேன், அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்போ எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்கிறாங்க. சரி விடு, இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிற? என்கிட்ட சொன்னால் நான் போய் வாங்கிட்டு வர போகிறேன். அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க. அப்போ என்ன பண்ண போகிற? சாய், ஃப்ரிட்ஜில் 2 தக்காளி வச்சுருக்கேன், போய் எடுத்துட்டு வா. அடிப்பாவி, இது வேறையா? வச்சுக்கிட்டே தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க, போங்க. ஏமா பிரியா, ஏமா கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க? நான் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் தெரியுமா? என்ன தியாகம் பண்ணியிருக்க? நான் உங்களை பார்க்காமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன். நான் பண்ண தியாகத்தோடய உன் தியாகம் பெருசு. நீங்க அப்படி என்ன பண்ணிட்டீங்க? நான் உன்னை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேனே, அது பெரிய தியாகம் இல்லை. எங்க எங்க போறீங்க? படத்துக்கு. படத்துக்கா? நாங்களும் வரட்டுமா? வா சாய், கனி வாங்க போலாம். அப்பா படத்துக்கு போலாம்னு சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். நான் போயிட்டு வந்து கதை சொல்கிறேன், கேட்டு அப்போ தெரிஞ்சுக்கோ. நைட்டு சீக்கிரம் வந்துடுவேன், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு. அது எதுக்கு? நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, போங்க. அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாப்பிட்டுருக்கா? எதுக்குமா பார்க்குக்கு வந்தீங்க? வெயிட்டை குறைக்கலாம். இப்போ என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்றேன்டி. சாப்பிட்டுட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் குறைச்சிடுவேன். இது உங்கள் ஊரில் கொஞ்சமாம்மா? ஆமாம். அப்போ எதுக்கு சாப்பிட்ணும், எதுக்கு குறைக்கணும்? அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? நான் பாருங்க. அம்மா, டெய்லி வந்து பார்க்குக்கு வந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி வெயிட்டு குறைப்பீங்க அப்போ? நீங்கள்லாம் நான் சாப்பிட்றத பார்த்து தினமும் கண்ணு வச்சு தான் என் உடம்புல ஒட்டுனது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. டெய்லி வந்து இப்படி பார்த்து சாப்பிட்டு வெயிட்டு குறையுதோ இல்லையோ, கொழுப்பு ஏறிக்கிட்டே போகுது. ஏன்டி, நான் வக்கனே உங்களுக்கு சமைச்சு போடுறேன்ல, எதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. ஆமாம், சமைச்சு போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிட்றோம். நாங்கள் மட்டும் ஒல்லியாக இருக்கோம், நீங்கள் மட்டும் ஏமா குண்டாக இருக்கீங்க? உங்களை பெற்றதுனால தான். ஆனால் உன்னை இதை மட்டும் சொல்லிடுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மகளிர் தினம் பெண்களின் போற்றும் விதமாகவும் பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா ஹெலன் என்பவர் முதலில் மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என பிரகடனம் செய்தார். முதல் மகளிர் தினம் 1975ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. பெண்களின் மகத்துவத்தை மனதார உணர்ந்தவர்களாகவும் பெண்ணியம் காக்க நாம் மகளிர் தின நன்னாளில் உறுதியேற்போம். பாய், see you, take care.